எங்கள் நேரமோ என்னமோ நாங்கள் போகும்போது சுத்தமாக கூட்டமே இல்லை. அப்படியே குளிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தால் பார்க்கிங் பக்கத்துலேயே ஒரு கடை. ஸோ கடையில் பார்த்தா ஃபுல்லாக மீன், சிக்கனு, மட்டனு எக்கச்சக்கமாக இருந்தது. ஸோ நேராக போக 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 ஃபுல்லாக காடு தான். ஸோ ஸ்லோவாக ஏறி போயிட்டு இருக்க வேண்டியது தான். ஸோ இந்த கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிடன் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த ஹிடன் ஃபால்ஸ்லேயே சொல்லலாம். சென்னையில் மட்டும் இல்லை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருப்பதி இந்த மாதிரி நிறைய இடத்துல நல்ல மழை பெஞ்சு முடிஞ்சதுனால சரி ஓகே நம்ம எங்கடா போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் சென்னை பக்கத்தில் கைலாசகோனா வாட்டர் ஃபால்ஸ். ஸோ அதுக்கு எப்படி போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதாவரம் நெல்லூர் டோல் பிளாசா அண்ட் அது வழிக்கு அப்படியே நேராக திருப்பதி ரோடு பிடிச்சோம் அப்படின்னா நம்ம இந்த இதுக்கு போகலாம். அப்படி போகும்போது தான் சென்னையில் மட்டும்தான் நல்ல மழை, நல்ல தண்ணி ஆறாக ஓடிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, பண்டி காவானூர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துலையும் பக்கத்தில் ஒரு ஆறு ஒன்று போகுது. அந்த ஆறுலேருந்து வர தண்ணியே அப்படியே பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாக போகுது. மழை நின்று 5 நாள் கிட்ட ஆச்சு, இன்னுமே போய்கிட்டு இருக்கு அந்த தண்ணி. அந்த தண்ணியில் எல்லாரும் விளையாடுறது ஜாலியாக இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே நாங்கள் போயிட்டு இருந்தோம். ஆக்சுவலி ரோடு கொஞ்சம் அங்கங்கே லைட்டாக பேச்சஸ் மட்டும் போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் ரோடு நல்லா தான் இருக்குது. ஸோ கைலாசகோனா வாட்டர் ஃபால்ஸ் மட்டும் இல்லை, கைலாசகோனா வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் இன்னொரு கோனா ஹிடன் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கூகுள் மேப்பில் மார்க் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபால்ஸுமே நம்ம இன்றைக்கி போக போகிறோம். அதுக்கான விலாகை நம்ம இங்கே பார்க்கலாம். அங்கங்கே கொஞ்சம் மழையோட நம்ம வாட்டர் ஃபால்ஸை ரீச் ஆகிட்டோம். பார்க்கிங்க்கு ப்ராப்ளமே இல்லை, நல்ல ஸ்பேஸ் இருக்குது. பார்க்கிங்க்கு பே பண்ணிவிட்டு அப்படியே என்ட்ரிக்கு ஒரு 10 ரூபாய் கையில் கொடுத்துட்டு அப்படியே உள்ளே நடந்து போனால் வெறும் ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர் போனாலே போதும் வாட்டர் ஃபால்ஸுக்கு நம்ம போயிடலாம். கோயில் பக்கத்தில் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் நேரமோ என்னமோ நாங்கள் போகும்போது சுத்தமாக கூட்டமே இல்லை. ஆனால் என்ன, அங்கங்கே ஷாம்பு பாக்கெட்டு, சோப்பு, பழைய துணி, பிளாஸ்டிக்கு அது இதுன்னு ரொம்ப கிடந்தது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த பிளேஸ்க்கான மெயின் ட்ராபேக்காக அதுவும் சொல்லலாம். நம்ம மேலே வாட்டர் ஃபால்ஸும் கீழே கொஞ்சம் சும்மா ஜாலியாக குளிக்கிறதுக்கு ஒரு குட்டை மாதிரியும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு பாறை மேலே நின்று நாங்கள் அப்படியே நிறைய வீடியோஸ் எடுத்துருக்கோம். அதில் வேறு லெவலில் இருந்துச்சு. போஸ்ட் கொடுக்கறதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே குளிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தால் பார்க்கிங் பக்கத்துலேயே ஒரு கடை. ஸோ அங்கேயும் சாப்பிட்டுட்டு அப்படியே ஹிடன் ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிடன் ஃபால்ஸ் கிட்ட போனோம். ஹிடன் ஃபால்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வெளியே தான் பார்க் பண்ணணும். ரொம்ப உள்ளெல்லாம் போக முடியாது. அதாவது ரோடு பக்கத்துலேயே நம்ம பார்க் பண்ணிட்டு போகணும். ஒரு டேர்னிங்கில் இருக்கும். ஸோ அதனால் பார்த்து நம்மளோட ஓன் ரிஸ்கில் பார்க் பண்ணிவிட்டு நம்ம போகிற மாதிரி இருக்கும். எப்படியும் இது ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு மேபி 1 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனிஷியலாக கொஞ்சம் தூரம் கல் பாதையிலேயே நடந்துட்டு போனோம் அப்படின்னா அது குளங்கள் மாதிரியே இருக்கும். ஸோ கல் பாதையிலேயே நடந்துகிட்டே போனோம் அப்படின்னா ஒரு ஃபால்ஸ் வரும். சின்ன ஃபால்ஸ் தான். அந்த ஃபால்ஸ் பக்கத்தில் இன்னும் மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக களிமண் அந்த மாதிரி மண்ணாக இருக்கும். அது ரொம்ப வழுகும். அந்த பாதையில் ஏறினீங்கன்னா பாலடைஞ்சு போன இந்த வீடுங்கள்லாம் இருக்கும். ஸோ இந்த வீடெல்லாம் கடந்து அப்படியே நேராக போகிற மாதிரி இருக்கும். ஸோ நேராக போக 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 ஃபுல்லாக காடு தான். ஸோ ஸ்லோவாக ஏறி போயிட்டு இருக்க வேண்டியது தான். ஸோ மழை டைமில் வரவங்க கொஞ்சம் பார்த்துவாங்க, வழுக்குது அங்கங்கே. ஏன்னா இலெல்லாம் காஞ்சி போய் விழுந்துட்டேன். இப்போ சொல்லி வாய முடியல, அதுக்குள்ள உருண்டுட்டான். நல்ல காலம் உருண்டு அங்கிட்டு போகல. இவன் பிடிக்க கூட முடியாது. போயிட்டேன். ஆமாம், எங்கிட்ட போயிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் பயங்கரமாக உருண்டுவீங்க. சொன்னால் கொஞ்சம் பார்த்தாங்க. ஸோ இந்த மாதிரி குனிஞ்சு தான் போக வேண்டியது. பார்த்துக்கேன். பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. இடம் பார்த்தீங்கன்னா பாலாவும் மேன் தான்டா.
அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாட்டர் ஃபால்ஸே மலை மாதிரி பெஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஃபீல் தான் கொடுக்கறது தான் இந்த ஹிடன் வாட்டர் ஃபால்ஸு. தான் போகணும். இந்த லொக்கேஷனும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கூகுள் மேப் லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கான். ஸோ செலிபிரிட்டி என்ன சொல்கிறான்னு கேட்பான். செலிபிரிட்டி என்ன சொல்கிறீங்களா? சரி ஓகே, கோ வித் ஃப்ளோ. ஓகே ரைட்டு. ஸோ இதோட இந்த ப்ளாக் கம்ப்ளீட்டாகவே கோர்ஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம அடுத்த இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஆனால் வரவங்க தயவு செஞ்சு குப்பை போடாதீங்க. அதே மாதிரி பாட்டில் குடிச்சிட்டு உடச்சி போடாதீங்க. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு லோக்கலில் இருக்கவங்க தான் வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் எனிவே பார்க்கலாம். ஸோ